இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி லஞ்ச் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சூப்பரான சாம்பாருங்க. சௌசௌ, கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாதம் எல்லாருக்குமே சேர்த்து வடிச்சிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் பீட்ரூட் பச்சடி செஞ்சுருந்தேன். இது கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் மெனு இது தான். இப்போ சாப்பாடு நம்ம எடுத்துருவோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு கலரி தான் கொடுக்கணும். அதுங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் சாம்பார் ஊற்றி கலரி கொடுத்துருவேன். சாதம் இதுமாரி கலரி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிங்க. சாதம் தளர்வாக இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் அப்படிங்கிறதுனால நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல சாம்பாரை கூட ஊற்றி இது போல் நல்லா தளர்வாக கலரி கொடுத்துக்குங்க. இது புளிக்குழம்புனா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கலரி கொடுப்பேன். இப்போ சாதம் எடுத்துட்டேன். தொட்டுக்கையும் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் பீட்ரூட் பச்சடி. அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பொடி இட்லி கேட்டால் அதனால் இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். எங்களுக்கு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இது தான்.